அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இன்றைய நாளில் பார்க்க போற பொக்கிஷத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காயின் மேல் போட்ட அடையாளம். அப்ப இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்ப காயின் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆபேல் அவர்களை பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாரு. அதனால அவருக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடோடியா அவர் பாத்தீங்கன்னா சுற்றி திரிவார் அப்படின்னு சொல்லி. அப்ப நாடோடியா சுற்றி திரியிறப்போ பாத்தீங்கன்னா, யாராவது என்னை கண்டுபிடிச்சு என்னை கொலை பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி காயின் கேட்கிறப்ப, பிதாவாகிய தேவன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அடையாளத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா அவரோட உயிரை பாதுகாத்தாரு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இங்க சொல்லப்பட்ட இந்த அடையாளம் என்ன அடையாளம் போட்டாரு அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா வேதாகமத்துல நமக்கு நேரடியாக எங்கேயும் குறிப்பிடப்படலை. அப்ப வேதாகமத்துல இல்லாத ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா மனித கற்பனைகள்ல நம்ம அதை ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆராய்ந்து நிதானித்து நம்ம பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை பாக்குறோம். அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா இதை எப்படி ஆராயலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு அடையாளத்தை நம்ம பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் சில அடையாளங்களையும் நம்ம பார்த்துட்டு இதை குறித்து நம்ம இன்னும் மேலும் பார்க்கலாம். அப்ப ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல, அப்பொழுது மாம்சமான யாவையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாக பெருகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வானவில்ல பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமா கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ நோவா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இனிமே இந்த ஜலத்தினால மாம்சமான யாவையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வானவில் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை அங்க கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எகிப்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளா இருந்தாங்க. அவங்கள யார் மூலமா தான் மீட்டு எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசே அவர்கள் மூலமா தான் மீட்டு எடுத்துட்டு வந்தாரு. அப்ப அவர் தான் அந்த ஒரு ரட்சிப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா அவரை எடுத்து பயன்படுத்தினதுக்காக அவர் மூலமா அநேக அடையாளங்களை பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அங்க இருந்த ஜனங்கள், எகிப்து ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் பாத்தீங்கன்னா மெய்யான தேவன் பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் அப்படின்றத தெரிய வைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் பாத்தீங்கன்னா அங்க செஞ்சாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த ரெண்டு காரியங்கள்லயும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வெளிப்படையான அடையாளங்கள் மூலமா பாத்தீங்கன்னா சில விஷயங்களை உறுதிப்படுத்தி இருக்காரு பிதாவாகிய தேவன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப முதல் விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த வானவில் மூலமா இனிமே ஜனங்களை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயத்துல பாத்தீங்கன்னா மோசேவை தான் பாத்தீங்கன்னா நான் இந்த ரட்சிக்கிற திட்டத்துக்காக ஏற்படுத்தினேன் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக அங்க ஒரு அடையாளங்களை செய்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கறோம். அப்ப இதை காயினுக்கு எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயினோட நெற்றியிலேயோ இல்ல உடம்புலயோ பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் ஏதாவது அடையாளம் கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதை அது மாதிரி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்றத பாக்குறோம். ஏன் அப்படின்னு பாக்குறப்ப அந்த அடையாளத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை கொலை செஞ்சோம்னா 7 பலி சுமரும் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரணும். அப்ப அது மாதிரி ஏதாவது அடையாளம் கொடுத்துருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் கொடுக்கப்பட்டதா அங்க சொல்லப்படலை. அப்ப இதை எப்படிதான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை அல்லது அந்த உறுதிமொழி தான் பாத்தீங்கன்னா இங்க ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது பாத்தீங்கன்னா வெளிப்படையான ஒரு அடையாளமாக அவருக்கு கொடுக்கப்படலை அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா எப்படி அடுத்த ஜனங்களுக்கோ இல்ல எல்லாருக்கும் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த காணிக்கை செலுத்துற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஆபேலுக்கும் காயினுக்கும் ஆதாம்கிட்ட இருந்து தெரிய வந்துச்சோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவனுக்கு எது எதெல்லாம் பிரியமோ பிரியம் இல்லையோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா அதை சொன்னாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப அதன் அடிப்படையில தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயினோட மகனான லாமேக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காயினுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்தை பாத்தீங்கன்னா அவங்க மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்ற பாக்குறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும் என்றான். அப்ப இதை தான் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தேவனோட கட்டளைகளை அவங்க கொண்டு சென்றாங்க அப்படின்றத நம்ம இதன் மூலமா புரிந்து கொள்ளலாம். அப்ப காயினுக்கு போட்ட அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையும் அந்த உறுதிமொழி அதன் மூலமா தான் பாத்தீங்கன்னா அவரோட ஜீவன் காக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆபேலையும் காயினையும் பாத்தீங்கன்னா நிழல் பொருளா நம்ம யாருக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபேல் அவர்களை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும், காயின் அவர்களை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம்.
அப்ப ஆபேல் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த சகோதரனால வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுறாரு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஜனங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிலுவை மரணத்துல ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 1:11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருடையவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இங்க எப்படி ஆபேல் அவர்களை வந்து காயின் அவர்களை வந்து கொலை செஞ்சனால ஒரு நாடோடியாக சுற்றி திரிந்த ஒரு நியாய தீர்ப்பு பெற்றாரோ, அதே மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சிலுவையில ஒப்பு கொடுத்ததுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேசமாவே இல்லாம முற்றிலுமாக அழிக்கப்பட்டு உலகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாடோடியாக வாழ்ந்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். அப்ப அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சகரியால சொன்னப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், சகரியா 12:3 அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அதே மாதிரி ஆபிரகாமுக்கு கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவர்களும் வந்து இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த காயினும் இஸ்ரேல் ஜனங்களும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 1000 ஆண்டு அரசாட்சியில ஒரு மனம் திரும்புதலை அவங்க காமிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து செல்வாங்க அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப இன்றைய நாள்ல நம்ம பார்த்த ஒரு பொக்கிஷத்துல வந்து என்ன புரிந்து கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின் மேல போட்ட அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிப்புறமான அடையாளம் இல்லை. அது வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கட்டளை, அந்த உறுதிமொழியை தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாய தேவன் அடையாளமாக அங்க கொடுத்தார் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி காயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருள்ல வந்து யாரை கம்பேர் பண்ணலாம்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து பார்த்திருந்தோம். இதே மாதிரி அநேக உறுதிமொழியையும் வாக்கு தத்தங்களையும் பெற்றுக்கொண்ட நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட குணலட்சணங்களை வெளிப்படுத்தி நாம தான் வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற அடையாளத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில நம்ம காண்பித்து தேவனோடு சென்று சேரணும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பொக்கிஷம் மூலமாக புரிந்து கொண்டோம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஆமென்.